சாய்ராம் திருச்சிற்றம்பலம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஹரி ஓம். இறைவனையும் குருவையும் வணங்கி அடியார் பெருமக்கள் ஒவ்வொருவரையும் பணிந்து வணங்கி இன்றைய ஆத்ம விசாரம் பகுதியில் பகவத்கீதையில் 8வது அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகம். சுத்த ஞானம், நித்திய அனுபவம், அவித்தையை வெல்லுதல் ஆகிய அந்த நிலைகள், அனுபவியல், சாதனையல் இவற்றை பற்றி விவேக சூடாமணியில் இன்றைக்கு குருவினுடைய பெரும் கருணையினால் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக 8வது அத்தியாயம் பகவத்கீதையில் அக்ஷர பிரம்ம யோகம். இதில் முதல் 8 ஸ்லோகங்கள் சகுண பிரம்ம உபாசனையை விளக்குகின்றன. அர்ஜுன உவாச்ச கிம் தத் பிரம்ம கிமத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம அதிபூதம் ச கிம் ப்ரோக்தம் அதிதைவம் கிமுச்யதே. புருஷோத்தமா, அந்த பிரம்மம் யாது? அத்தியாத்மம் எது? கர்மம் யாது? அதிபூதம் என்று சொல்லப்படுவது எது? மேலும் அதிதெய்வம் என்று எது அழைக்கப்படுகின்றது? மதுசூதனா, இந்த தேகத்தில் அதியஜ்ஞன் என்பவர் யார்? அவர் எப்படி இருக்கின்றார்? தன்னடக்கம் பழகியவர்களால் மரண காலத்திலும் நீர் எங்கனம் அறியப்படுபவர் ஆகின்றீர். இந்த 2 ஸ்லோகங்களில் அடங்கிய 7 அறியத்தகுந்த பொருட்கள் ஆகின்றன. முன் அத்தியாயத்தின் இறுதியில் வந்த ஸ்லோகங்கள் 2 இந்த கேள்விகளுக்கு இடம் தருகின்றன. ஆகவே அர்ஜுனன் அவைகளை கேட்கின்றான் என்ற சுவாமி சித்பவானந்தருடைய விளக்கத்தோடு ஸ்ரீ பகவானுவாச்ச அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவோத்யாத்மம் உச்யதே பூதபாவோத்பவகரோ விசர்க கர்ம சம்யுதஹ. அழிவற்றதாயும் மேலானதாயும் இருப்பது பிரம்மம். அதன் ஸ்வபாவம் அத்தியாத்மம் என்று சொல்லப்படுகின்றது. பிரம்மத்தினுடைய ஸ்வபாவம் அத்தியாத்மம். உயிர்களை உண்டு பண்ணி நிலைத்திருக்க செய்தலாகிய வேள்வி கர்மம் எனப்படுகின்றது. பிரம்மம் என்பது முழுமுதற் பொருள். அது எக்காலத்திலும் உள்ளது, எங்கும் இருப்பது. அதனிடத்து மாறுதல் என்பது உண்டாகாது, கிடையாது. அது கால தேச நிமித்தத்தில் அடிபடாதது, இவற்றை கடந்து நிற்பது. ஆதலால் அதற்கு அக்ஷரம் என்று பெயர் வந்துள்ளது. பிரம்மம் என்னும் முழுமுதற் பொருளுக்கு அது கால தேச நிமித்தத்திற்கு அப்பாற்பட்டு இருப்பதனால், அது மாறாத ஒரு தன்மை உடையதனால் அதற்கு அக்ஷரம் என்ற பெயர் இருப்பதாக சுவாமி சித்பவானந்தர் விளக்கம் அளிக்கின்றார். இந்திரியங்களுக்கு அது எட்டாதது, ஆகையினால் அது பரமம் என்று பகரப்படுகின்றது. அண்டங்கள் அனைத்துக்கும் பரபிரம்மம் இருப்பிடம் ஆகின்றது. அதுவே பூரணமான வஸ்து ஆகின்றது. உடல் எடுத்தவர்களுள் உயர்ந்தவனே அழியும் பொருள் அதிபூதம் என்று சொல்லப்படுகின்றது. உடல் எடுத்தவர்களுள் உயர்ந்தவனே அழியும் பொருள் அதிபூதம் என்று சொல்லப்படுகின்றது. புருஷன் அதிதெய்வம் எனப்படுகின்றான். இனி நானே ஈண்டு தேகத்தினுள்ளும் அதி யஜ்ஞம் ஆகின்றேன். அதிபூதம் என்பது தேகம் முதலிய அழியும் தன்மையுடையவர்கள் இப்பெயர் பெறுகின்றன. சைத்தன்யத்துக்கு அந்நியமானவைகள் எனினும் இவைகள் சைத்தன்யத்தை சார்ந்துதான் இருக்கின்றன. புருஷன் என்பவர் யார்? புரியிலே சயனிப்பவன் புருஷன். அகிலாண்டத்தையும் தன் இருப்பிடமாக கொண்டு அதில் நீக்கமர நிறைந்திருப்பவனே புருஷன். அதிதெய்வம் என்பது யார்? இரண்ய கர்ப்பன், எல்லோருக்கும் முதலிலே உடலை எடுத்தவன், சுயம்பு அல்லது பிரம்மதேவனை இப்பதம் குறிக்கின்றது. ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு வெக்தி இருப்பது போன்று ஜீவத் தொகுதிக்கு உள்ள வெக்தியே பிரம்மதேவன் ஆகின்றது. அதிதெய்வம், புருஷன் என்பது, அதிபூதம் என்பது என்ன? அத்தியாத்மம் என்றால் அது பரபிரம்மம், அதனுடைய சுபாவம்தான் அத்தியாத்மம் ஆகியவற்றையெல்லாம் பகவான் விளக்குகின்றார் அர்ஜுனனுக்கு. இனி அதி யஜ்ஞம்,
ஜீவன் தன்னை அடியோடு இறைவனிடத்து ஆகுதியாக கொடுத்து விடும் பொழுது யஜ்ஞம் உச்சஸ்தானம் பெறுகின்றது. ஆத்ம நிவேதனம். தன்னை கடவுளுக்கு கொடுத்து விடுங்கால் ஜீவபோதம் அழிகின்றது, பரபோதம் தோன்றுகின்றது. அதுவே அதி யஜ்ஞம் நடைபெறுகிற இடத்தில் பரமாத்மாவின் சாநித்தியம் காணப்பெறுகின்றது. யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் த்யஜத்யந்தே கலேவரம் தம் தமேவைதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதஹ. இறுதி காலத்தில் எப்பொருளை எண்ணிக்கொண்டு ஒருவன் உடலை உகுக்கின்றானோ அப்பொருளை பாவிப்பவனாகிய அவன் அதையே அடைகின்றான். எதுவாக நாம் நினைக்கின்றோமோ அதுவாகவே நாம் ஆகின்றோம் என்பதுதான் பகவத்கீதையில் கிருஷ்ணன் நமக்கு அருளியிருக்கும் தாத்பரியம். பார்த்தா வேறு விடயங்களில் செல்லாது அபியாசம் என்னும் யோகத்தோடு கூடிய சித்தத்தால் தேஜோமயமான பரம புருஷனை சித்திக்கின்றவன் அப்புருஷனை அடைகின்றான். 11வது ஸ்லோகம். வேதத்தை அறிந்தவர்கள் எதை அழிவற்றது என்கின்றனர்? பற்று நீங்கிய துறவிகள் எதனுள் புகுகின்றனர்? எதை விரும்பி அவர்கள் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கின்றனர்? அந்த நிலையை உனக்கு சுருக்கமாக சொல்லுகின்றேன். சர்வத்வாராணி சம்யம்ய மனோஹ்ருதி நிருத்ய ச மூர்த்தன்யாதாயாத்மனः பிராணம் ஆஸ்திதோ யோகதாரணாம். ஓமித்யேகாக்ஷரம் பிரம்ம விஹாரன் மாமனுஸ்மரன் யஹ் பிரக்யாதீத்யஜன் தேஹம் சயாதி பரமாம் கதிம். பொறிவாயில் யாவையும் அடக்கி மனதை இருதயத்தில் நிறுத்தி தன் பிராணனை உச்சந்தலையில் வைத்து யோக தாரணையில் நிலைத்திருந்து ஓம் என்கின்ற ஏக அக்ஷரமாகிய பிரம்ம மந்திரத்தை உச்சரித்து கொண்டு என்னை ஸ்மரித்து கொண்டு யார் உடலை நீத்து போகின்றானோ அவன் பரமகதியை பெறுகின்றான். வேறு எண்ணமின்றி யார் என்னை நெடிது இடையராது ஸ்மரிக்கின்றாரோ அந்த ஒரு நிலைப்பட்ட யோகிக்கு நான் எளிதில் அகப்படுகின்றேன். யோக நிலையையும் எதை நாம் தியானம் செய்ய வேண்டும் என்பதையும் பகவான் கிருஷ்ணர் அருளுகின்றார். 1000 யுகம் பிரம்மாவுக்கு ஒரு பகல் என்றும் 1000 யுகம் அவருக்கு ஒரு இரவு என்றும் அறிபவர் ராப்பகலின் தத்துவத்தை அறிபவர் ஆகின்றார். பகல் வரும் பொழுது தோன்றா நிலையிலிருந்து தோற்றங்கள் யாவும் வெளிப்படுகின்றன. இரவு வரும் பொழுது ஒடுக்கம் என்பதனுள் அவைகள் மறைகின்றன. இந்த அத்தியாயத்தின் 20வது ஸ்லோகம். பரஸ்தஸ்மாது பாவோன் யோவ்யக்தோவ்யக்தாத்சனா யஸ்ஸ சர்வேஷு பூதேஷு நஷ்யத்சு ந விநஷ்யதி. ஆனால் தஸ்மாத் அவ்யக்தாத் அந்த அவ்யக்தத்தை காட்டிலும் பரஹ மேலான அந்நிய வேறு அவ்யக்தம் அவ்யக்தமாய் சனாதன சனாதனமாய் எது உள்ளதோ அது சர்வேஷு பூதேஷு எல்லா உயிர்களும் நச்யத்சு அழியுங்கால் ந வினஷ்யதி அழிகிறது இல்லை. ஆனால் அந்த அவ்யக்தத்தை காட்டிலும் மேலான நிலைத்துள்ள அவ்யக்தம் ஒன்று உள்ளது. உயிர்களெல்லாம் அழியும் பொழுது அது அழிகிறது இல்லை. அவ்யக்தோக்ஷர யுக்த தமாஹு பரமாம் கதிம் யம் பிராப்ய ந நிவர்தந்தே தத்தாம பரமம் மம. அவ்யக்தம் அக்ஷரம் என்று சொல்லப்படுவதை பரமகதி என்று சொல்லுவர். எதை அடைந்து திரும்பி வருவதில்லையோ அது என்னுடைய பரமபதம். அர்ஜுனா, உயிர்கள் எவனுள் இருக்கின்றனவோ எவனால் இவை யாவும் வியாபிக்கப்பட்டும் இருக்கின்றனவோ அந்த பரமபுருஷன் அனன்ய பக்தியால் அடையப்படுகின்றான். அனன்ய பக்தி என்றால் என்ன என்பதனை வேறு ஒன்றையும் நினையாது அவனிடத்திலேயே செலுத்தும் பக்தியே அனன்ய பக்தி. இதை ஆத்மஸ்வரூபானுசந்தானம் என்பர். கடலுக்குள் மலைகள் இருக்கின்றன. ஆனால் அம்மலைகளுள்
கடல் ஊடுருவி பாய்ந்து வியாபகமாய் இல்லை. ஸ்தூல வஸ்துவுக்கு வியாபகமும் தன்னகத்து அனைத்தையும் அடக்கும் வல்லமையும் இல்லை. ஸ்தூல வஸ்துவுக்கு வியாபகம் இல்லை. ஆக நாம் சூக்குமமாக நம்முடைய அறிவு பருத்து இருக்கும் பொழுது அதற்கு அந்த வியாபகத்தன்மை இருக்காது. அதனால்தான் அந்த அறிவு நுண்ணிய அறிவாக வேண்டும். ஆகாசத்தில் ஏனைய பூதங்களெல்லாம் அடங்கியிருக்கின்றன. மண், புனல், தீ, காற்று. ஆகாசமானது நீக்கமர எங்கும் நிறைந்திருக்கின்றது. அங்கனமே சிதாகாசமாகிய பரம்பொருளில் சரம், அச்சரம், அசைவது, அசையாதது அனைத்தும் அடங்கியிருக்கின்றன. மேலும் அந்த சிதாகாசம் ஒன்றே எல்லா பொருள்களுள்ளும் பிரிவர நிறைந்திருக்கின்றது. பூரணத்துவம், பரபிரம்ம நிலை ஆகியவற்றை விளக்குகின்றன இந்த ஸ்லோகங்கள். தீ, ஒளி, பகல், சுக்லபக்ஷம், உத்தராயணத்தின் 6 மாதங்கள் இவைகளில் உடலை நீத்து போகின்ற பிரம்மஞானிகள் பிரம்மத்தை அடைகின்றார்கள். புகை, இரவு, கிருஷ்ணபக்ஷம், தட்சிணாயனத்தின் 6 மாதங்கள் இவைகளில் போகின்ற யோகி சந்திரனது ஒளியை பெற்றிருந்து மறுபிறவி அடைகின்றான். சுக்ல கிருஷ்ணே கதீஹ்யேதே ஜகதஸ் சாஸ்வதே மதே ஏகயாயாத்மனா விருத்திஹி மன்யயா வர்த்ததே புனக. ஒளியும் இருளும் ஆகிய இந்த 2 வழிகள் இயற்கையில் என்றென்றும் உள்ளவை என்று எண்ணப்படுகின்றன. ஒன்று பிறவாமைக்கு போவது, மற்றொன்று பிறப்பை தருவது. இந்த 2 வழிகளையும் அறிகின்ற எந்த யோகியும் மோகத்தை அடைகிறது இல்லை. ஆகையினால் அர்ஜுனா, எப்பொழுதும் யோகத்தில் நிலைத்தவனாக இரு. வேதேஷு யஜ்ஞேஷு தபசூஷ்சைவ தானேஷு யத் புண்ணியபலம் பிரதிஷ்டம் அத்யேதி தத் சர்வமிதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானம் உபைதி சாத்யம். இதை அறியும் யோகியானவன் வேதம், வேள்வி, தவம், தானம் ஆகியவைகளின் நற்பலனை கடந்து ஆதியாம் பரநிலையை அடைகின்றான். வேதேஷு வேதங்களை அத்தியனம் பண்ணுவதிலும், யக்ஞேஷு யாகங்களை செய்வதிலும், தபசு தவம் செய்வதிலும், தானேஷு தானங்களை கொடுப்பதிலும் கூட எந்த புண்ணிய பலமானது சொல்லப்பட்டிருக்கின்றதோ, கேள்விகள் செய்வது, தியானம் செய்வது, யாகங்கள் செய்வது, தபம் செய்வது, அவற்றில் சொல்லப்பட்டுள்ள புண்ணியங்கள், இதை அறிந்து யோகியானவன் அதையெல்லாம் கடந்து செல்லுகின்றான். ஆத்யம் பரம் ஸ்தானம் ஆதியாகிய பரநிலையை அடைகின்றான். இதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே அக்ஷர பிரம்மயோகோ நாம அஷ்டமோऽध्यायः. ஹரி ஓம்.